கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்க நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நாள்தோறும் இந்த டெய்லி சூழ்நிலை மூலிமா குடும்பமாக உங்களை சந்தித்து தெய்வனுடைய விடுதலை வார்த்தை கொடுத்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிப்பதில் நாங்கள் கற்றுக்கொள்ள மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். காரணம், தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர், அவர் விடுதலை நாயகன். அவர் நிச்சயமாக அவர் விசுவாசிக்கிற யாவர் வாழ்க்கையிலும் தன் மகிமை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம வேதத்திலேருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து விடுதலைக்காக விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளைங்க யோசிக்கலாம், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் 3 நாட்களாக விசுவாசம் 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 சொல்லுகிறார்களே. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, பரிசுத்த வேதத்தில் பார்க்கும்போது தேவன் எல்லாரோட வாழ்க்கையில் அற்புதம் செய்யறதுக்கு காரணம், அவங்க சுகம் பெற்றுக்கிறதுக்கு காரணம், அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு காரணம், அவங்கள விட்டு பிசாசின் போராட்டம் விளங்குறதுக்கு காரணம், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புறதுக்கு காரணம் பிரிய மகளே விசுவாசம். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கும் போதே கர்த்தர் மகிமை வெளிப்படுத்துவார். விசுவாசிக்கும் போது தாங்க அற்புதங்கள் தேவன் நம்மளை காண செய்ய முடியும். இன்னைக்கு வேதத்தில் பார்க்கும்போது யோவான் எழுத சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அல்லேலூயா. ஜான் 11:25. அங்கே வேதம் சொல்கிறது, இயேசு நானே உயிர்த்ததிலும் ஜீவனாக இருக்கிறேன். ஆமென். நானே உயிர்த்ததிலும் ஜீவனாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நம்ம தேவன் மரணத்தை ஜெயித்தவர். ஆமென். மரித்து 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து சதா காலம் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை, விசுவாசிக்கிற வார்த்தை, நான் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற இயேசு சுவாமி ஜீவனுள்ள தேவன், மரணத்தை ஜெயித்தவர். ஆமே. அவ்வளோ மகா பெரிய தேவனை நம்ம விசுவாசித்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அவருக்கு நம்ம சேவை செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் எந்த சூழ்நிலையும் உங்களை வெட்கப்படுவோம், உங்களை கைவிடவும் விடவே மாட்டார். அவர் சொல்றாரு, நானே உயிர்த்ததிலும் ஜீவனா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் மரித்து போகுவதில்லை, அவன் மரித்தாலும் அவன் உயிரோடு எழும்புவான். என் அன்பு சகோதரா, ஊழியத்தில் ஒரு நாள் ஒரு 8 வயசு பையன், அவனுக்கு திடீர்னு ஜுரம், தொடர்ந்து ஜுரம் வந்து கொண்டிருக்கிறது. அவங்க தகப்பன் தாய் அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு தொடர்ந்து ஒரு வாரம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் ஜுரம் விட்டு விட்டு வந்து கொண்டிருக்கிறது. பிளட் செக் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிக்கிறாங்க. பிளட் செக் பண்ணும்போது டாக்டர் பரிசு சொல்லிக்கிறாங்க, தான் குழந்தைக்கு பிளட் கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது. எவ்வளோ வேதனை எனக்கு அறியலையா? அப்போ பிரிய மகளே, அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தையை அட்மிட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்த சொத்து, அந்த வாகனங்கள், ஃபேக்ட்ரி எல்லாமே எழுதி போனார்கள். ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது டாக்டர் சொன்னாங்களாம், இந்த கேன்சர் நோவு, இந்த பிளட் கேன்சர் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுக்குதுப்பா, இப்போ குழந்தை பொழிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு இந்த காரை தெரிவித்து நம்ம ஊழியத்துலேருந்து ஒரு சகோதரனை கூட்டு போய் என்னோட சாட்சி சொல்லி அவங்க தகப்பன் தாய் ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருந்தாங்க, நம்பிக்கை விட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்குள்ளே ஆண் குழந்தை இல்லையா, ரொம்ப துக்கமான காரியம். அந்த நேரத்தில் என்னோட ஜீவனில் சாட்சி சொன்னேன். என்னையும் டாக்டர் 3 மாதத்தில் மறிச்சு சொன்னாங்க. நான் இயேசுகிட்ட போனேன், ஏசப்பாவை நம்பினேன், ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்து எனக்கு ஒரு ஊழியக்காரர் வச்சிருக்கிறாரு, அதே இயேசு உங்கள் மகனுக்கும் சுகம் கொடுப்பாரு. டாக்டர் தானே கைவிட்டாங்க, டாக்டர் தானே மறிச்சுப்போன்னு சொன்னாங்க. நமக்கு ஜீவனை கொடுக்கவும் ஜீவன் எடுக்கவும் இயேசுக்கு அதிகாரம் உண்டு. காரணம், நம்ம இயேசு மரணத்தை ஜெயித்தவர் சொல்லி விசுவாசத்தை பற்றி சொல்லி அவங்க பலப்படுத்தி நம்பிக்கை உண்டாக்கி ஒரு ஜப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் ஜெபம் பண்ணி இது 3 மாதம் யூஸ் பண்ண சொன்னேன். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன ஆச்சரியம்! அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அந்த குழந்தைக்கு கேன்சர் 0%. இன்றைக்கி அந்த தம்பி நல்ல 4-5 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ தம்பி 8 9 படித்து கொண்டிருக்கிறான். பார்த்தீங்களா? வேதம் சொல்கிறது, நானே உயிர்த்ததில் ஜீவனாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம், பிழைக்கிறதுக்கு
பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைப்பா, இந்த நோய் குணமாக்குறதுக்கு சான்ஸ் இல்லைப்பா, இந்த நோயில் நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, நம்பிக்கை விட்டுருங்க, அவங்க என்னென்ன கேட்குறாங்க கொடுத்து ஆசை தீர்த்துருங்க. என் அன்பு சகோதரா, மரித்து நாத்தடிச்ச லாசுடைய சரித்தை உயிரோடு எழுப்ப இயேசுக்கு வல்லமை இருக்குமானால் ஏன் உங்கள் மரண வியாதிகளை, உங்கள் மரண கட்டுகளை, உங்கள் மரண நோய்களை குணமாக்க இயேசுக்கு லேசான காரியம். அக்கு நீங்கள் விசுவாசிங்கன்னா மரித்தாலும் நீங்கள் பிழைப்பீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உங்களோட வார்த்தைப்படி சுவாமி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, மரித்தாலும் பிழைப்பேன்னு சொன்னீங்களே, நானே உயிர்த்தெழுதல் ஜீவனை சொன்னீங்களப்பா. இதோ இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இன்னைக்கு சரீரத்தில் எத்தனை வியாதிகளப்பா, எத்தனை நோய்களப்பா, எத்தனை பலவீனங்கள் சப்பா, எத்தனை மரணப்படுகிற சப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் அப்பா உடைய பிள்ளைகள் பலவிதமான நோயில பிசாசு பலவீனப்படுத்தி மரணத்துக்கு கொண்டு போய் கொண்டுகிறான். இப்போ உன் வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னீங்களே. ஒருவேளை டாக்டர்ல கைவிடப்பட்டிருக்கலாம், கடைசி ஸ்டேஜில் இருக்கலாம், ஆண்டவரே மரண படிக்கல இருக்கலாம், உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம், ஐஸ் வார்டில் இருக்கலாம் சப்பா, உயிர் மேல நம்பிக்கை எழுந்து போயிருக்கலாம். இப்போ விசுவாசிக்கிற அத்தனை பேர் மேலும் உயிர் தெழுந்த வல்லமை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்த வல்லமை ஒருவருக்குள்ள இப்ப ஜீவன் பாய்வதாக, மரண படுக்கைகள் மாறுவதாக, மரண வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவின் ஜீவனால இப்ப சுகம் உண்டாவதாகப்பா. இதோ தகப்பனே, இப்போதே உயிர்ப்பிக்கிற வல்லமை, குணமாக்குற வல்லமை கிறிஸ்துவின் ஜீவன் தொட்டதுக்காக சோத்திருக்கிறப்பா. உங்க நாம மாத்திரமே பட்டோம், அற்புதங்களை செய்து விட்டதுக்காக சோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.